பாமக நிறுவனர் ராமதாசுடன் தலைவர் அன்புமணி சந்திப்பு தொடங்கியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த சந்திப்பின் மூலமாக நேற்றைய தினம் பொதுக்குழுவில் தான் அறிவித்திருந்த அந்த அறிவிப்பினை தற்போது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திரும்ப பெற்றிருப்பதன் மூலம் சமாதானத்திற்கு இரண்டு தரப்பும் இறங்கி வந்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதன்படி நேற்றைய தினம் தன்னுடைய பேரனான முகுந்தன் என்பவரை பாமகவின் இளைஞரணி தலைவர் பொறுப்புக்கு நியமனம் செய்யப்படுகின்றார் என்ற அறிவிப்பினை ராமதாஸ் வெளியிட்டிருந்தார். அந்த கருத்துக்கு அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். முகுந்தனுக்கு அந்த பதவியை வழங்கக்கூடாது, கட்சிக்கு 4 மாதத்தில் இளைஞரணி தலைவர் பொறுப்பு எப்படி வழங்க முடியும், இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பகிரங்கமாக அன்புமணி ராமதாஸ் பொதுக்குழு மேடையிலேயே அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். அதன் பிறகு ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையிலான அந்த வாக்குவாதம் முற்றி இருந்தது. இரண்டு பேரும் மாறி மாறி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் ஒரு தருணத்தில் தன்னுடைய முடிவை கேட்டால் கட்சியில் இருக்கலாம், இல்லை என்றால் கட்சியை விட்டு விலகிச் சென்று விடுங்கள் என்கின்ற ஒரு அதிரடியான அறிவிப்பினையும் அன்புமணியை பார்த்து வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் மூத்த தலைவர்கள் இணைந்து ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மனக்கசப்பை நீக்குவதற்காக சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள். தைலாபுரத்தில் நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பிலே பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் பங்கேற்றிருக்கின்றார்கள். இருவருக்கும் இடையில் நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பில் கோகாமணி உள்ளிட்ட தலைவர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்புமணி ராமதாசினுடைய அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்வதாக ராமதாஸ் தரப்பில் ஒப்புதல் வழங்கியிருக்கின்றார்கள். அதன்படி முகுந்தனுக்கு இளைஞரணி பதவி வழங்கப்படும் என்கின்ற தன்னுடைய அறிவிப்பிலிருந்து பின்வாங்கி இருக்கின்றார் ராமதாஸ் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதன் மூலமாக இருவரும் சமாதானத்தை எட்டியிருக்கின்றார்கள். இருவரும் இணைந்து செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அல்லது அன்புமணி ராமதாஸ் தைலாபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளரை சந்திக்கக்கூடும் என்றும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ராமதாஸை பொறுத்தவரை நேற்றைய தினம் அவர் வெளியிட்டிருந்த அறிவிப்பு இளைஞரணி தலைவராக முகுந்தன் அறிவிக்கப்படுகின்றார் என்று ஒரு அறிவிப்பினை செய்திருந்தார் பொதுக்குழு மேடையிலே. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் என்ற முறையில் புதிய பொறுப்பாளர்களை நியமிப்பதற்கான அதிகாரம் தனக்கு இருப்பதாகவும் தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் பாமகவில் இருக்கலாம், ஏற்க முடியாதவர்கள் பாமகவை விட்டு விலகலாம் என்று அன்புமணிக்கு பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கையினை ராமதாஸ் அவர்கள் நேற்று பொதுக்குழுவில் வழங்கியிருந்தார். அதன் பிறகு நேற்று இரவு இரண்டு தரப்பையும் சமாதானப்படுத்துவதற்காக பல மூத்த தலைவர்கள் இருவரிடமும் தொடர்ந்து பேசியிருந்தார்கள். தைலாபுரத்திலே ராமதாஸை நேரடியாக சந்தித்து பேசியிருந்தார்கள். அதே போன்று சென்னையில் இருந்த அன்புமணி ராமதாஸை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படும், மருத்துவர் ஐயாவிடம் நாங்கள் பேசி அவரை சமரசப்படுத்திக் கொள்கின்றோம், தயவு செய்து நீங்கள் நாளை நடைபெறக்கூடிய சந்திப்பில் பங்கேற்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறப்படுகின்றது. அந்த வலியுறுத்தல் அடிப்படையில் சமரச பேச்சுவார்த்தைக்கு இணங்கியிருந்த அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது அங்கு சென்றிருக்கின்றார். அதன்படி அன்புமணியினுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. பாமகவினுடைய இளைஞரணி தலைவராக காந்திமதி என்கின்ற அன்புமணியினுடைய அக்கா மகன், 3வது மகன் காந்திமதி என்பவர் அன்புமணியினுடைய அக்கா. காந்திமதிக்கு 3 மகன்கள் இருக்கின்றார்கள். அதில் 3வது மகன் முகுந்தன், 2வது மகன் பிரித்திவன். அந்த பிரித்திவனுக்கு தான் அன்புமணியினுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அன்புமணிக்கு பிறகாக அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் முக்கிய பொறுப்புக்கு அன்புமணியின் நேரடி மருமகனான பிரித்திவன் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் பிரித்திவனுடைய தம்பி முகுந்தன் உடனடியாக இளைஞரணி பொறுப்புக்கு வருகின்றார் என்ற அறிவிப்பினை நேற்றைய தினம் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருந்தார். என்னதான் தன்னுடைய அக்கா மகனாக முகுந்தன் இருந்தாலும் முகுந்தனுக்கு அண்ணனாக இருக்கக்கூடிய பிரித்திவனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்திருப்பதன் காரணமாக அக்கா மகனை காட்டிலும் மற்றொரு அக்கா மகனான பிரித்திவன் தனது மருமகன் என்பதால் அவரையும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைத்துக் கொண்டு முக்கிய பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்று அன்புமணி விருப்பப்பட்டதாகவும் அதற்கு இடையில் தன்னுடைய மருமகனுடைய தம்பி மற்றொரு அக்கா மகனான முகுந்தன் உடனடியாக இளைஞரணி பொறுப்புக்கு வருவது என்பது சரியாக இருக்காது என்று அன்புமணியினுடைய ஆதரவாளர்கள் வலியுறுத்தியதாக கூறப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் கட்சிக்கு 4 மாதங்களிலேயே ஏற்கனவே ஊடக பிரிவினுடைய மாநில தலைவர் பொறுப்பை வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் இளைஞரணி என்கின்ற முக்கியமான பொறுப்பினை அவருக்கு வழங்குவது சரியாக இருக்காது என்ற கருத்தினை அன்புமணி அவர்கள் தெரிவித்திருந்தார். எனவே என்னதான் அக்கா மகனாக இருந்தாலும் முகுந்தன் பிரித்திவன் 2 பேருமே அக்கா மகனாக இருந்தாலும் பிரித்திவனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்திருக்கக்கூடிய அன்புமணி அவர்கள் முகுந்தனை காட்டிலும் பிரித்திவனுக்கு சற்று கூடுதல் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பது அவருடைய ஆதரவாளர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த நிலையில் தான் அவர் அந்த கருத்தை தெரிவித்திருந்தார். மேலும் ராமதாஸ் அவர்களும் தன்னுடைய பெயரன் முகுந்தனை கட்சி பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டும், இளைஞரணி என்கின்ற முக்கியமான பொறுப்புக்கு தன்னுடைய பேரன்கள் 3 பேரில் ஒருவரான முகுந்தனை கொண்டு வர வேண்டும் என்று ராமதாஸ் விரும்பியிருந்தாலும்
அன்புமணி ராமதாஸ் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக பகிரங்கமாக நேற்று நடைபெற்ற பொதுக்குழுவில் தன்னுடைய கருத்துக்கு எதிர்க்கருத்தை அன்புமணி முன்வைத்ததால் பல்வேறு மூத்த நிர்வாகிகள் வழங்கியிருந்த அறிவுறுத்தல்களை ஏற்று தனது முடிவிலிருந்து பின்வாங்கி இருக்கின்றார் மருத்துவர் ராமதாஸ். இதன் மூலமாக முகுந்தன் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி பொறுப்புக்கு வரமாட்டார் என்பது மட்டுமல்ல, ஏற்கனவே அவர் வகித்து வரக்கூடிய மாநில தலைமை பொறுப்பு ஊடக பிரிவில் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அவர் அந்த பொறுப்பிலிருந்தும் விலகிக் கொள்வதாக அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். இதன் மூலமாக இருவருக்கும் இடையே நீடித்து வந்த அந்த கருத்து வேறுபாடு தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கின்றது. பல மூத்த தலைவர்கள் எழுந்து பேசக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். அன்புமணிக்கு ஆதரவாக பலரும், அதே போன்று மருத்துவர் ராமதாசுக்கு ஆதரவாக மூத்த நிர்வாகிகள் சிலரும் என்று தற்பொழுது அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகின்றது. நேற்று நடைபெற்ற பொதுக்குழு கூட 2024 விடை கொடுப்போம், 2025 வரவேற்போம், 2026 ஆட்சி அமைப்போம் என்று சொல்லித்தான் பொதுக்குழு கூட்டம் நடத்தியிருந்தார்கள். ஆனால் அந்த பொதுக்குழுவில் பகிரங்கமாக அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே கடும் வார்த்தை போர் ஏற்பட்டது. இரண்டு தரப்பிலும் தொண்டர்கள் மாறி மாறி ஒருவரை ஒருவர் மாறி மாறி முழக்கம் எழுப்பி உடைய காட்சிகளை பார்க்க முடிந்தது. ஒரு பக்கம் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக மூத்த நிர்வாகிகள் சிலர் குரல் எழுப்ப தொடங்கியிருந்தார்கள். பொதுக்குழு உறுப்பினர்களில் இருந்த பெரும்பான்மையானோர் அன்புமணி ராமதாசுக்கு ஆதரவாக முழக்கம் எழுப்ப தொடங்கியிருந்தார்கள். ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய காரில் இருந்து புறப்படும் பொழுது கூட அவருடைய காரை சுற்றி சூழ்ந்து கொண்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வாழ்க என்று அன்புமணியினுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் முழக்கம் எழுப்பியதை பார்க்க முடிந்தது. இதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் தலைமையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விரிசல் மிகப்பெரிய அளவில் பேச பொருளாகி இருந்தது. இந்த நிலையில்தான் உடனடியாக ஒரு சில மூத்த நிர்வாகிகள் தலையிட்டு இருவருக்கும் இடையே சமரசத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த சந்திப்பை பொறுத்தவரை தற்பொழுது ஒரு 20 நிமிடங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகின்றது. இந்த சந்திப்பில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்த்து எதுவும் பேசவில்லை. நேரடியாக அன்புமணியிடம் ராமதாஸ் அவர்கள் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. இருவருமே, அதாவது அன்புமணி அவர்களும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பார்த்து பேசவில்லை. அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களை பார்த்து பேசவில்லை. இருவருமே ஒருவருக்கொருவர் நேரடியாக பேசிக் கொள்ளவில்லை. ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோகாமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் தான் ஐயா ஒத்துக்கொண்டு விட்டார், உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு விட்டது, முகுந்தனுக்கு உடனடியாக பதவி வழங்கவில்லை என்று ஐயா சொல்லிவிட்டார். அது மட்டுமல்ல, முகுந்தன் அவர்களும் தன்னுடைய பெயரை சொல்லி கட்சிக்குள் ஒரு குழப்பம் ஏற்படுவதை விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் இளைஞரணி பொறுப்புக்கு மட்டுமல்ல, தற்போது அவர் இருக்கக்கூடிய ஊடக பொறுப்பில் இருந்தும் விலகிக் கொள்கின்றேன் என்று முகுந்தனும் சொல்லிவிட்டார் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாசிடம் அருகில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவித்தார்கள். அதன் பிறகு இருவருக்கும் இடையே இந்த சமரச பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்திருக்கின்றது. இதன் மூலமாக தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல், நேற்றைய தினம் பொதுக்குழு மூலமாக முகுந்தனுக்கு இளைஞரணி பொறுப்பு வழங்கப்படுவதாக அறிவிப்பினை வெளியிட்டிருந்த மருத்துவர் ராமதாஸ் தற்பொழுது தனது அறிவிப்பில் இருந்து பின்வாங்கி இருக்கின்றார். தன்னுடைய அந்த நிலைப்பாட்டிலிருந்து ராமதாஸ் பின்வாங்கி கொண்டதை தொடர்ந்து முகுந்தன், ராமதாஸ் அவர்களுடைய அக்கா மகன் முகுந்தன் அந்த பொறுப்பிற்கு வரவில்லை என்பது தெளிவாகி இருக்கின்றது. அதே நேரம் இளைஞரணிக்கு யாரை நியமிக்க வேண்டும் என்பது தொடர்பாக அடுத்த கட்டமாக முடிவு செய்து கொள்வோம் என்கின்ற ஒரு தகவலையும் அவர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில் நீண்ட காலமாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இளைஞர்கள் பலர் இருக்கின்றார்கள். எனவே அவர்களில் ஒருவருக்கு இந்த பொறுப்பினை வழங்கலாம் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். இளைஞரணி பொறுப்பை, இளைஞரணி பொறுப்பு என்பது மிக முக்கியமானது. கடந்த காலங்களில் அன்புமணி ராமதாஸ் அந்த பொறுப்பில் தான் இருந்தார். அதன் பிறகுதான் மாநில தலைவர் பொறுப்புக்கு வந்தார். தற்பொழுது மாநில தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆதரவாளர்களை இளைஞரணி பொறுப்பிற்கு கொண்டு வர வேண்டும் என்று விருப்பப்படுவதாக தெரிய வந்திருக்கின்றது. என்றாலும் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் உடனடியாக ஒரு இளைஞரணி பொறுப்புக்கு யார் வருகின்றார்கள் என்பதை அறிவிப்பு செய்யாமல் சற்று காலம் தாழ்த்தி அறிவிப்பினை வெளியிடலாம் என்று இரண்டு தரப்பிலும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதே நேரம் இந்த பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாட்டை பொறுத்தவரை முகுந்தன் என்பவருக்கு இளைஞரணி பொறுப்பு வழங்குவதற்கு எதிராகத்தான் அன்புமணி பேசியதால் இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த குழப்பத்தை பொறுத்தவரை பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய மூத்த மகள் ஸ்ரீகாந்தி என்கின்ற காந்திமதி 2006 வரை பாட்டாளி மக்கள் கட்சியில் அவர் தீவிரமாக செயல்பட்டு வந்தார். பல பொறுப்பாளர்களும் காந்திமதி அவர்கள் மூலம் நியமிக்கப்பட்டிருந்தார். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் காந்திமதி மீது தனி பிரியம் கொண்டிருக்கின்றார், தன்னுடைய மகளான காந்திமதி மீது. இந்த நிலையில் தான் காந்திமதி அவர்களுக்கு 3 மகன்கள் இருக்கின்றார்கள். சுகந்தன் என்பவர் மூத்த மகனாக இருக்கின்றார், பிரித்திவன் என்பவர் 2வது மகனாக இருக்கின்றார், 3வது மகனாக முகுந்தன் இருக்கின்றார். இதில் சுகந்தன் என்பவர் தான் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் மூலமாக அவர் தலைமை ஏற்று சுகந்தன் என்பவருடைய திருமணத்தை நடத்தி வைத்திருந்தார். 2வது மகன் பிரித்திவன் என்கின்ற தன்னுடைய அக்காவின் 2வது மகனுக்கு தான் தனது மூத்த மகளான சம்யுக்தாவை அன்புமணி ராமதாஸ் திருமணம் செய்து கொடுத்திருக்கின்றார். 3வது மகனாக முகுந்தன் இருக்கின்றார். இவ்வாறு 3 மகன்கள் இருக்கின்றார்கள். இதில் முதல் மகனான சுகந்தன் தொழிலதிபராக இருக்கின்றார். அவருக்கு அரசியல் ஆர்வம் இல்லை. 2வது மகனாக இருக்கக்கூடிய பிரித்திவனை
உரிய நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் கொண்டு வந்து அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பினை வழங்கலாம் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விரும்புவதாக கூறப்படுகின்றது. மூன்றாவது மகனான முகுந்தன் என்பவர் அண்மை காலமாக தீவிரமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் செயல்பட்டு வருகின்றார். பாமக சார்பில் அண்மையில் நடைபெற்று முடிந்திருந்த செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெற்ற தியாகிகளுக்கான நினைவு கூறக்கூடிய நாளில் அவர் தீவிரமாக செயல்பட்டு அந்த பணிகளை எல்லாம் ஒருங்கமைவு செய்திருந்தார். வழக்கமாக அந்த செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறக்கூடிய வன்னியர் தனி இடஒதுக்கீட்டிற்கான போராட்டத்தில் உயிர் நீத்த 21 தியாகிகளுக்கான நினைவு நாள் கூட்டத்தை பொறுத்தவரை ஏ.கே. மூர்த்தி போன்றவர்கள் தான் தலைமையேற்று அந்த கூட்டத்தை ஒருங்கமைவு செய்வார்கள். ஆனால் இந்த முறை நடைபெற்ற கூட்டத்திற்கு முகுந்தன் அந்த பணிகள் முழுவதுமாக மேடை அமைக்கப்படுவது, கூட்டத்தை நடத்துவது, கூட்டம் நடைபெற்று முடிந்த பிறகு தொண்டர்கள் கலைந்து செல்வதற்கான அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துவது, வழி ஏற்படுத்தி கொடுப்பது போன்ற முழு மாநாட்டு பணியை போன்ற அனைத்து பணிகளையும் தன்னுடைய மேற்பார்வையிலே முகுந்தன் மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. எனவே முகுந்தன் தீவிரமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னை அந்த பாமகவினுடைய அரசியல் செயல்பாடுகளுக்குள் ஈடுபடுத்திக் கொண்ட நிலையில்தான் தற்பொழுது அடுத்த கட்டமாக அவருக்கு இளைஞரணி பொறுப்பு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அதன்படி பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகளின் மூன்றாவது பெயரனான முகுந்தனுக்கு அந்த பொறுப்பை வழங்குவதற்கு முன் வருகின்றார். ஆனால் தனது அக்காவிற்கு 3 மகன்கள் இருந்தாலும் அந்த 3வது மகனை காட்டிலும் 2வது மகனுக்கு பாமக தலைவர் அன்புமணி அவர்களுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்திருப்பதால் அவரையும் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் முகுந்தனுக்கு இந்த பதவி 4 மாதங்களில் கட்சியில் இணைந்தவுடன் கொடுப்பது அன்புமணி அவர்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த பிளவு ஏற்பட்டிருந்தது. தற்பொழுது இருவரும் பேசி சமரசமாக ஒரு தீர்வை எட்டி இருக்கின்றார்கள். பாமகவினருடைய பொருளாளர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியில பார்க்கிறோம். திலகபாமா வழக்கறிஞர் அணியினுடைய வழக்கறிஞர் கே. பாலு உள்ளிட்டவர்கள் இந்த சந்திப்பின் பொழுது கூட நாம் பார்க்கக்கூடிய வகையிலே அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து நேரடியாக பேசிக் கொள்ளவில்லை. இருவருக்கும் இடையிலே அந்த ஒரு மனக்கசப்பு இருக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் கூட இந்த சமாதானத்திற்கு இருவரும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அதன்படி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி இருக்கின்றார். அன்புமணியினுடைய வேண்டுகோள் ஏற்கப்பட்டிருக்கின்றது. கட்சியில் 4 மாதங்களுக்கு முன்பாக இணைந்த முகுந்தனுக்கு இளைஞரணி பதவி கொடுப்போம் என்கின்ற நிலைப்பாட்டிலிருந்து ராமதாஸ் அவர்கள் இறங்கி வந்திருக்கின்றார். மற்றொரு பக்கம் முகுந்தனும் தன்னுடைய பெயரை வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இது போன்ற ஒரு குழப்பம் ஏற்படுவதை விரும்பவில்லை என்று சொல்லி தான் வகித்து வந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலமாக பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சலசலப்பு தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கின்றது. தொடர்ந்து அந்த இளைஞரணி பொறுப்புக்கு யார் வருவார்கள் என்பதை ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இருவரும் இணைந்து தீர்மானிப்பார்கள் என்ற தகவலையும் பாமக நிர்வாகிகள் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அன்புமணி ராமதாஸ் இது தொடர்பான விவரங்களை நேரடியாக பதிவு செய்வார் என்ற தகவலையும் பாமக தரப்பில் தெரிவித்துள்ளனர்.